எனக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ நான் பயப்படுறீங்கப்பா அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க அப்படியே போறாங்க சந்தோஷம் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு அதெல்லாம் நடக்க எதனா போட்டுருக்கேன் எனக்கு ஐட்டம் நம்பர் டேட்டா டைப்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்டா வந்து முடிச்சு போன விஷயங்களை இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்றது நம்பர் டேட்டா டைப். The built-in number object in Python support integer, float, அப்புறம் floating point numbers and complex. இது தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி 102 அப்புறம் 4567 569 integer value. I mean integer means decimal கொடுக்கறாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. வித்தவுட் ஃபிராக்ஷனல் பார்ட் இல்ல வித்தவுட் டெசிமல் பிளேசஸ் அப்படி கொடுக்கலாம். அடுத்தது எனி நம்பர் வித் ஓ அப்படின்னா என்ன நம்பர்னா எனி நம்பர் வித் 0x மீன்ஸ் any number starts with ID with b means ID. So இதெல்லாம் keep in your mind. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டெசிமலுக்கு என்ன சிம்பிள் கொடுத்தாங்க 1 வரது சான்ஸ் இருக்கு. This symbol which letters represent other notation to the long decimals சொன்னா long decimalக்கு capital letter எழுதணுமா small letter எழுதணுமா இதுதான் கன்ஃபியூஸ் ஆயிங்க. small letter capital letter ரெண்டு மார்க் வந்து கொடுத்துவாங்க பதிலிட்டா அப்ப நீ என்ன பண்ணணும் அப்ப நான் வந்து கிளாஸ் கவனிக்காம உட்காந்துருந்தேன் அவர் சொல்றது நான் காலையில வாங்கல அதனால மாத்தி எழுதி சொல்லிச்சு. உன்னுடைய சின்ன சின்ன அசிங்க நான் மிஸ் பண்ணுவாங்க நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். Right. A floating point if for integer data can be decimal, octal or hexadecimal. Octal integer use 0 followed by small root. எப்படி நம்ம லேட் பேச செய்யலாம் புதுசா நம்ம செட்டப்பா படிக்கிறோம். Right. Denote octal digit and hexadecimal integer uses 0x. 0 and either uppercase or lowercase. அப்ப 0x ன்றது maybe uppercase ஆ இருக்கலாம் அல்லது lowercase ஆ இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். x இருக்குமா வேண்டாது x ன்றது ஸ்மால் லெட்டர்ல வரலாம் கேபிட்டல் இப்ப கேபிட்டல் வந்துட்டாங்க. அதனால பிரச்சனை இல்லை. n only uppercase denote பண்ற லாங் இன்டிஜர் பாத்தியா இப்ப எப்பவுமே என்ன யூஸ் பண்ணனும் uppercase தான் யூஸ் பண்ணனும் கேபிட்டல் தான் கொடுக்கணும். ஆன்சர் வந்து நீங்க கேபிட்டல் இருக்கிற எல்லாம் மார்க் பண்ணணும். ஏன்னா ஸ்மால் லெட்டர் எல்லாம் கொடுத்துப்பாங்க. அங்க வந்து நான் ரெண்டு வந்து தானே அப்படின்னு ரொம்ப அறிவுமே பேசுவேன். அதே நீங்க மார்க்ஸ் வந்து கேட்கணும். அப்போ நம்ம புக்ல என்ன சொல்லிருக்காங்க கேபிட்டல் லெட்டர் என்னதான் வந்து கரெக்டான ஒரு சொல்லிருக்காங்க அதை ரெஃபர்ஸ் டு தட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா a floating point data is represented by a sequence of decimal digits that includes a decimal point. Okay va? An exponent data contains decimal part in the decimal digit part, decimal point, exponent part followed by one or more digits. இது வந்து நமக்கு புரியலனா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இது மாதிரி ஏற்கனவே ஒரு கிளாஸ் எடுத்தோம். சத்தியமா உங்களுக்கு யாருமே ஆமா சொன்னீங்க அப்படின்னு ஒரு யாரும் வரப்போகுது சொல்றீங்க. கரெக்ட். இதுதான் நான் நீங்க வளர்றீங்க எதிர்பாராததை எதிர்பாருங்க.
கவனிமா floating point values எப்படி இருக்குன்னு பாரு. floating point values எப்படி இருக்கும்? So for example நான் என்ன பண்றேன், இதுல 4 portions இருக்குன்னா ஆல்ரெடி சொல்லிட்டு போயிருக்கேன் உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல வந்து 4 portions 4 பகுதிகள் இருக்குன்றான். சோ இத நாம என்ன பண்றோம், 3 பார்ட்டா நம்ம டிவைட் பண்ணா 4 பார்ட் கிடைச்சிரும். ஓகேவா? இது ஞாபகம் இருக்கா பாருங்க. இது பேர் வந்து இன்டிஜர் போர்ஷன். இன்டிஜர். சோ செகண்ட் வந்து டெசிமல். டெசிமல் போர்ஷன் அல்ல floating point போர்ஷன் கூட சொல்லலாம். floating point போர்ஷன் அப்படி கூட சொல்லலாம், இல்ல டெசிமல் போர்ஷன் சொல்லலாம். தேர்ட் பார்த்தாச்சுன்னா எக்ஸ்போனன்ட், அதாவது வந்து சாரி ஃபிராக்ஷனல் பார்ட். ஃபிராக்ஷனல். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட். இததான் அங்க சொல்றான் எக்ஸ்போனன்ஷியல் பார்ட். 4 பகுதிகளை கொண்டதாக இருக்கிறது. பிளஸ் ஒன்லயே நமக்கு வந்து மேடம் சொல்லிருக்காங்க. floating point constants may have 4 portions. First portion வந்து integer portion, second வந்து decimal portion, third வந்து fraction portion, fourth வந்து exponent portion. சரி, இதுல வந்து எது வந்து must அப்படி சொன்னா you can omit any 2 portions. ஏதோ last 2 portion நீங்க omit பண்ணிடலாம். இது ரெண்டுத்தும் நமக்கு தேவையில்லை. floating point நம்பர்னா ஃபர்ஸ்ட் 2 portion கட்டாயம் இருக்கும். அதுலயே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான் சாட்சிக்கு. என்ன கொடுக்குறான்னா மேபி omit integer portion or decimal portion, ஏதாவது ஒண்ணு விட்டுறலாம். anyone. for example 10.5 இதுல என்னென்ன பார்ட் இருக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸ். என்னென்ன பார்ட்ஸ்? integer பார்ட்ஸும் decimal பார்ட்ஸும் floating point பார்ட்ஸ் கூட சொல்லலாம், floating points கூட சொல்லலாம். ரைட், இப்போ இங்க ரெண்டா பிரிச்சு பாருங்க இத. சரி, இப்போ நான் இது போல எழுதுறேன். இதுக்கு என்ன மீனிங்? 0.10 எழுதுறேன். இல்ல கண்ணே, இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? 0.10. அப்போ இங்க வந்து இல்லனா கூட என்ன பண்றேன், இப்ப இன்டிஜர் போர்ஷன் ஒமிட் பண்ணிட்டேன். எதை மட்டும் எழுதிருக்கேன்? டெசிமல் போர்ஷன் மட்டும் எழுதிருக்கேன். அப்படின்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல 0 automatically added by the interpreter or compiler. C++ compiler Python யாரு? அவங்க ஆட் பண்ணி எதை வச்சு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க? நீங்க கொடுக்குற வேல்யூஸ் பொறுத்து இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் x equal to 0.10 நான் கொடுத்தேன்னா இது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? 0.10 எடுத்துக்கிறாங்க. சப்போஸ் நான் வந்து என்ன பண்றேன்னா இப்போ ஃப்ளோட்னு சொன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் y equal to 5.7 அப்படி நான் கொடுத்தேன்னா இது இன்டிஜரா எடுத்துக்குவாங்களா? இல்ல, அது என்ன பிரச்சனை பண்ணுவாங்க அவங்க? டெசிமல் ஐடி floating point வேல்யூ எடுத்துப்பாங்க. floating point வேல்யூனா ரெண்டு பார்ட் வரும், இன்டிஜர் பார்ட், டெசிமல் பார்ட். இருங்க அவங்க என்ன பேசிட்டாங்க. சோ அதே வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் z equal to 10 அப்படின்னு கொடுத்தனா இதோட floating point நம்பர் நான் சொல்றேன். you are accepted or rejected. z equal to 10 accepted or rejected? No, rejected. Because it is the integer. அதான் நான் சொல்றது கவனிமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. z equal to 10 னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்டிஜர் தான், அது எந்த ஒரு விஷயம் மாற்றமே கிடையாது. அது போய் floating point நீங்க சார் அப்ப 0.0 ஆட் பண்ணி மார்க்கெட் அப்படியே ஆட் பண்ணு பேசாதா. சப்போஸ் நான் இப்படி கொடுத்துருந்தா வச்சுங்களேன், float of z equal to 10 அப்படி நான் கொடுத்தேன்னா 0.0 ஆட் பண்ணிக்கோ. சார் அதுல டெசிமல் ஆகாதா? 0.0 ஆட் பண்ணு. அததான் சொல்றேன், அத floating point அந்த டெசிமல் பார்ட்டும்
இன்டிஜர் பார்ட் சேர்ந்ததா floating point அப்படினாயா கன்ஃபியூஸ் இருக்கா floating point ரெண்டு பார்ட் உண்டு floating point values சொன்னாலே float நம்பர்ஸ்னாலே ரெண்டு பார்ட் பார்க்கணும் என்ன பார்ட் இன்டிஜர் பார்ட்டும் டெசிமல் பார்ட்டும் இருக்கு இப்போ நான் float of 10 z equals 10 ன்னு கொடுத்தனா அப்ப இது என்ன நடக்குது இன்டிஜர் நடக்குமா float நடக்குமா இன்டிஜர் பிராக்கெட்ல பாருங்க float float ன்னு சொல்லிட்டோமா z ங்கிறது float அப்படி சொல்லிட்டேன் அப்ப இங்க என்ன ஆட் ஆகும் பாயிண்ட் 0 ஆட் புரியுதா டெசிமல் ஆட்டோமேட்டிக்கா 0 ஆட் அப்ப உண்மையிலேயே எப்படி ஸ்டோர் ஆகும்னா z ன்ற மெமரி பாக்ஸ்ல 10.0 ன்னு ஸ்டோர் என்ன ஸ்டோர் ஆகும் 10.0 ன்னு மெமரியில போய் ஸ்டோர் ஆகும் மெமரி பாக்ஸ் பேர் என்ன மெமரி பாக்ஸ் பேர் என்ன z வெரி குட் யாரோ அப்ப ஃப்ளோர் கத்துறாங்க அது டேட்டா டைப் இந்த பாக்ஸ்ல இருக்கிற அந்த வேல்யூஸ் வந்து float டேட்டா டைப் ஆனா அந்த பாக்ஸ் பேரு நான் வச்ச பேரு இந்த மாதிரி நீங்க உங்க விருப்பத்தை வச்சுக்கலாம் பேரு ரைட் இங்க பாரியா the floating point data represented by sequence of decimal இதனா அந்த பார்ட் சொல்றா decimal part னு சொன்னா தயவு செய்து புரிஞ்சுக்கோ integer part இங்க அப்படியே சொல்றாங்க integer decimal தான் பயப்படாத அடுத்தது decimal point நீங்க பாரு ஆட் பண்ணிட்டோம் இங்கேயும் decimal ங்கறா செகண்ட் பார்ட் சைடு decimal ங்கறா அப்ப நீ என்ன புரிஞ்சுக்கறத integer part செகண்ட் பார்ட் என்ன decimal part third part என்ன fractional part அத exponent part னு சொல்லிட்டாங்க fraction part கூலாம் மொத்தம் 3 தான் எங்க பைதான் பட் C++ என்ன சொல்றா மொத்தம் 4 portions இருக்குன்றான் 4 பகுதிகள் இருக்குன்றான் அதுதான் இப்ப நான் டிரா பண்ணி அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஓகேவா ரைட் அதுக்கு அடுத்த விஷயம் பார்ப்போம் இப்போ இங்க பாருங்க 123.34 இதுல எது டெசிமல் பார்ட் எது வந்து இன்டிஜர் பார்ட் நீங்க லட்சியா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எது இன்டிஜர் பார்ட் எது டெசிமல் பார்ட் நான் ஆன்சர் கரெக்ட்டா அதாவது floating point values சொன்னா ரெண்டு பார்ட் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் பார்ட் என்னவா இருக்கும் ஆல்வேஸ் செகண்ட் பார்ட் அது சொல்ல மாட்டேன் வாங்கிட்டு வந்து அப்ப 123 வந்து integer 0.34 இருக்குது ஓகே மசாஜ் பண்றோம் வாங்க அப்படிங்கிறாங்க நீ பாருங்க இப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர்ஸ் ரொம்ப எக்ஸ்பேண்டடா போகுது இப்ப கூட சில விஷயங்கள் எக்ஸ்பேண்டடா போயிட்டு இருக்கு எக்ஸ்ட்ரீமா போகுது அப்போ அத என்ன பண்றாங்கன்னா e to the power of அப்படின்னு கூறாங்க நல்லா புரிஞ்சுக்கோ திரும்ப சொல்றேன் 11th சரியா லிசன் பண்ணலன்னா இங்க பாத்துக்கோ இந்த ஈக்கு மீனிங் என்னன்னா இதோட ஃபுல் ஃபார்ம் நான் எழுதுறேன் பாருங்க இதுல எழுதவும் முடியாது போர்டு தான் போடணும் இப்ப என்ன நம்பர்மா 12.E04 இருக்காமா இப்ப இந்த நம்பரை ஆக்சுவலா என்ன ரெப்ரசன்ட் பண்றா 12.04 E04 ஆமா இருக்கா சோ இதுக்கு என்ன தெரியுமா மீனிங் கவனிப்பா 12 into 10 to the power of 4 இத வந்து நம்ம மேனுவல் மேத்ஸ்ல நம்ம ஜெனரலா இந்த மாதிரி எழுதலாம் இந்த ஃபார்மேட்ல எழுதலாம் பட் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணும்போது கார்த்திகா நம்ம அது போல நம்ம ரைட் பண்ண முடியும் இந்த மாதிரி பவர்லாம் தூக்கி எழுதணும்னா கால்குலேஷன் ஆகாது அவுட்புட் வராது சோ அதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஃபார்மேட்ல எழுதுறோம்
பாருங்க இதே ஃபார்மேட் எப்படி கூட எழுதலாம் 12.E04 இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் capital or smaller இது வரை யூஸ் பண்ணுங்க புரியுதா ரைட் அப்ப இதுக்கு என்ன மீனிங்மா E04 க்கு அப்ப E க்கு என்ன மீனிங் into 10 ன்னு அர்த்தம் into 10 எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் இப்படி தான் வரும் புரியுதா ரைட் தெரிஞ்சு அப்ப இது கால்குலேஷன் பண்ணா ஒரு பாயிண்ட் அது சம்திங் வேல்யூஸ் வரும் இல்லையா அது எக்ஸ்ட்ரீமா போகுது அதனால தான் இப்படி கொடுத்துறான் இந்த கால்குலேட் பண்ண சால்வ் பண்ணினா எக்ஸ்ட்ரீமா இருக்கும் வேல்யூஸ் நிறைய வேல்யூஸ் வரும் right complex number is made up of floating point values in each for the real and imaginary parts அப்ப how many parts are there in complex number கேட்டா real and imaginary parts னு சொல்றோம் the real சொன்னா 123 பாத்தீங்களா complex numberல real part எது imaginary part எதுன்னு கேட்டா அந்த 123 நான் சொல்ல பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் போடாத பாருங்க 123 அது வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் ரியல் பார்ட் வச்சுக்கலாம் இமேஜினரி சொன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் ஏதாவது பக்கத்துல இருக்கா 3 4 இருக்கா அது வந்து இமேஜினரி பார்ட் அப்படி சொன்னா எங்க எந்த நம்பர் சிஸ்டத்துல காம்ப்ளெக்ஸ் சொன்னா புரிஞ்சு ஒரு இடத்துல ஒரு பேர் ஓகேவா ரைட் பூலியன் இது ரொம்ப ஈஸி பூலியன் டேட்டா டைப் பொறுத்த வரைக்கும் பூலியன் டேட்டா கேன் ஹேவ் எனி டூ வேல்யூஸ் only two values can any இல்ல only two values தான் ஒன்னு ட்ரூ இருக்கும் அப்படினா false இது பாருங்க எவ்வளவு அழகா x true y false சோ அத அப்படியே கொடுத்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை கொடுத்துறோம் அது நம்ம எப்படி வேணாச்சு ஓகேவா ரைட் அந்த சேரா சில பேர் சார் அந்த பூலியன் அண்டர்ஸ்கோர் வேரியபிள் பாயிண்ட் அப்படிதான் இருக்குமா சார் அப்படி ஒரு கேள்வி இருக்கும் சோ அப்படிலாம் கிடையாது அது வேரியபிள் நீங்க எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணலாம் ரைட் அதுக்கு அடுத்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான் ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் கார்த்திகா அதனால தான் மண்டே சொல்லிருக்காங்க வெரி குட் ரைட் string data can be enclosed single quotes or double quotes even triple quotes string வந்து எப்படி இருக்கலாம் single double or triple quotes triple quotes வந்து அது பேர் என்னமா multi line comments single line comments எந்த சிம்பிளா ஆரம்பிக்கும் லெட் டைப் பண்ணி என்னது hash program டைப் பண்ணும்போது எக்கரணத்தை கொண்டும் எக்கரணத்தை கொண்டும் hash சிம்பிளா ஆரம்பிக்கிறத அந்த கோடிங்க you should not type அத டைப் பண்ணி டைப் யூஸ் பண்ணிக்கோங்க hash வந்துட்டாவே அந்த லைன் வந்து ஒமிட் பண்ணிட்டு மீதி லைன்ஸ் எல்லாம் நம்ம டைப் ஒரு குழந்தை என்ன பண்ணுது போர்ட்ல என்ன சின்டாக்ஸ் எழுதி போடணும் அதை அப்படியே டைப் பண்ணுது சில குழந்தைக்கு சின்டாக்ஸ் என்னன்னு கேக்குங்க அது என்ன சொல்லுவீங்க அப்ப நான் சரியா கிளாஸ் எடுக்கணும் அதுக்கு அர்த்தம் syntax means formula it's like a formula in mathematics it's a formula in mathematics புரியுதா அதனால சின்டாக்ஸ் டைப் டைப் பண்ணாதீங்க அதுக்கு ரிலேட்டடா நம்ம எக்ஸாம்பிள் ரைட் பண்ணிப்போம் அததான் நீங்க வந்து கோடியா ரைட் பண்ணி பாக்கணும் ஓகே இந்த பாத்துல எனக்கு பாக்குறாங்க குழந்தையா ரைட் கவனிங்க இப்போ பாருங்க கேரக்டர் அண்டர்ஸ்கோர் டேட்டான்றது வேரியபிள்மா a = கேபிட்டல் A கொடுத்துக்கலாம் அடுத்தது ஸ்ட்ரிங் டேட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க டபுள் கோட்டேஷன்ல சோ அதே போல மல்டி லைன் டேட்டா வந்து என்ன பண்ணிட்டாங்க டபுள் கோட்டேஷன்ல நீ கொடுத்துக்க எப்படினா கொடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் ரைட் அதுக்கு அடுத்து பாத்துக்கோ அதுக்கெல்லாம் கிளாப் பண்ணலாம் சைலண்டா இருக்கும் Kanishka, take a seat. My data types புரியுதாமா என்ன data types நம்ம டிஸ்கஸ் பண்ணிரோம் என்னென்ன data types நாம டிஸ்கஸ் பண்ணிரோம் numeric data string data boolean data numeric string boolean yeah அத boolean data அதாவது ரெண்டே பாசிபிலிட்டிஸ் தான் 1 2 இன்னொரு false
இதுல இந்த டாபிக்ல ஒரு முறை நீங்க ரீட் அவுட் பண்ணுங்க, ஏதாவது நோட்ஸ் தான் நீங்க கேட்கணும். புக் இருக்கிறவங்க லைசன்ஸ் சொல்றேன் 11th சாரி 12th ஜிட்டுல புக் நான் கொடுக்க சொல்லிருக்கேன், நீங்க போய் வாங்கிக்கங்க, அவங்க தருவாங்க. அது பத்திரமா இருக்கிறது வாங்கி காமிச்சிட்டேன் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. ஒரு பீரியட் நம்ம கிளாஸ் எப்போதான் அது முன்னாடியே போயிட்டு வாங்கிட்டு வந்துருங்க, நான் சொல்லிடுறேன் அவங்ககிட்ட. உங்க ஜீவனே கேளுங்க, தருவாங்க பத்திரமா உங்களுக்கு. இது வந்து ரெகுலரா நடக்கும் இல்லையா? புக் ஏதாவது வாங்கிட்டு ஒரு இடமா பத்திரமா வச்சுங்க. எப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப ரிட்டர்ன் பண்ணுங்க. ஏன்னா 11th சீல இருந்து 11th சீல அந்த மாதிரி ப்ராசஸ் தான் போயிட்டு 12th சீல இருந்து புக் வாங்கிக்க முடியும். இந்த புக்குன்ற கதை பேசுறது படத்துல வந்து பாக்குறது இதெல்லாம் ப்ராப்பரா நடக்கும். அதனால நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து யாருக்கு புக் இல்லையா அவங்க நான் காமிச்சிருவேன். நீங்க 12th ஜீவன் ஜீட்டோட போயிட்டு புக் வாங்கிட்டு வந்துடணும். நான் வந்து அவங்க கொடுக்க வைக்கிறேன். நாளைக்கு இந்த கம்ப்ளைண்ட் வராது, அவங்க கொடுக்க மாட்டாங்க. சார் கேட்டியா புக் கேட்ட உண்மையா கையோடு கொடுத்துருக்காங்க சொல்லு. கவனிமா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பார்க்கலாம். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கனிஷ்கா போய் ரொம்ப நேரம் ஆகுது. நோட் என்ன பரவாயில்லாமா எழுத வேண்டாமா சொல்லிடா. நீ எழுத வேண்டாம் எழுதுவான்னு சொல்லிட்டேன். ஏய் கமான். Python is a general purpose programming language. One more question mark. Which of the following is the general purpose language for Python? Created by Guido van Rossum. Python shell can be used with two ways, by interactive mode and scripted mode. அடுத்த பாயிண்ட் கவனி. இப்ப யாரு எந்த பாயிண்ட் எடுத்து போற தனிஷ்காக அப்படியே சந்தோஷமா சிரிச்சுட்டே போய் 50 டைம்ஸ் இம்போர்ட் செய்யறாங்க. Right, Python uses white spaces to define a block. அப்ப எதை யூஸ் பண்ணி நாம வந்து பிளாக் கிரியேட் பண்ணனும் சொன்னா பைத்தன் கேட்டா என்ன சொல்வாங்க? அது வந்து என்னது white spaces சொல்லுவோம். white space அதான் ஸ்பேஸ் பார் டாப் இதுதான் white spaces சொல்லுவோம். Right, next Abhidaya professor. White space separation is necessary between tokens, identifiers or keywords. இதுக்கெல்லாமே கண்டிப்பா என்ன தேவைப்படுதா? ஸ்பேஸ் ஒரு நோட் சொல்றாங்க. என்னது? நீங்க வந்து டோக்கன்ஸ் யூஸ் பண்ணும்போது அதான் ஆபரேட்டர்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ் இதெல்லாம் இல்லையா? சோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா கம்பல்சரி பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒயிட் ஸ்பேசஸ் கம்பல்சரி. The program needs to interact with the end user to accomplish the desired task. This is done using input-output facility. அப்ப இது என்ன சொன்னாங்க? ஒரு இன்புட் இன்டராக்ட் பண்றது எப்படி இன்டராக்டா நான் இன்புட் கொடுப்பேன், அது ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் எடுத்தாங்க. அப்ப இன்புட் அவுட்புட் கமெண்ட் பண்ணது கம்பல்சரி வேணும். Python breaks each logical line into sequence of elementary lexical components known as tokens. அப்போ எல்லாமே வந்து பேசிக் எலிமெண்ட்ஸ் கரெக்ட்லி கால்ட் as tokens சொல்றோம். இதெல்லாம் அடிப்படையா தேவைப்படுது. இது இல்லாம ஒரு சொல்றாங்க you should not to create in any computer languages. இது இல்லாம tokens அஞ்சு பேருக்கு நான் சொன்னேன் இல்லையா? யாரு keywords, identifiers, literals, அப்புறம் ஆபரேட்டர்ஸ், டெரிவேட்டிவ்ஸ். இந்த அஞ்சு பேர் இல்லாம எந்த ஒரு லாங்குவேஜஸ்லயுமே உங்களால ஒரு கோடிங்க ரைட் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு அடுத்த விஷயம் பார்க்கும்போது keywords are special words that are used by Python interpreter to recognize the structures of the program. அப்ப என்ன பண்றாங்க? keywords வந்து ஸ்பெஷல் வேர்ட். அன்வான்டடா பூஜா கிளாஸ் பேசக்கூடாதுன்ற மாதிரி அன்வான்டடா keywords நம்ம என்ன பண்ண முடியாது ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ரைட், இந்த விஷயங்களை புரிஞ்சுங்க.
Right. அதுக்கு அடுத்தது ஒன் மார்க் பார்க்கலாம். Who is developed Python? Guido Van Rossum. Guido Van Rossum. The Python prompt. எதுமா இந்த பைத்தான் prompt? A option சொல்லக்கூடாது. Triple greater than symbol is called as a Python prompt. நல்லா ஞாபகம் வச்சுக்க. அதாவது ஒரு கொஸ்டின் படிக்கிறோம்னா முதல்ல ஆன்சர் மைண்ட்ல வந்து அதுக்கப்புறம் தான் ஆப்ஷன் தேடி போகும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஒன் மார்க்ல நம்ம ஆல்வேஸ் 15 மார்க் ஸ்கோர் பண்ணணும். கொஸ்டின் படிச்ச உடனே மைண்ட்ல ஆன்சர் பண்ணணும், கரெக்டான ஆன்சர். சார் இது கரெக்டான ஆன்சர் தான் சார் தந்து நானும் மார்க் பண்ணிடுறேன், ஆனா தப்பாயிடுச்சு. இதுதான் உங்களுடைய ஆன்சர். இல்லம்மா எனக்கு கூட ஆன்சர் வந்து சார் ரைட்ல ஆப்ஷனா போட்டுறேன், ஆனா which of the following shortcut is used to a new Python program? Control plus N. Which of the following characters is used to give the commands in Python program? Hash. Single line na hash. Multi line na ma single line hash ma multi line. Triple quotation. Yes. This symbol is used to print more than one item on a single line. Comma. Right. Which of the following is not a token? அஞ்சு பேர்ல இப்ப 4 பேர் இருக்கான். அது யாரு சம்பந்தமா இருக்கான்? இன்டர்பிரட்டர், டிரான்ஸ்லேட்டர். அவரு டோக்கன்ல வரமாட்டாங்க. ஆனா இவங்கலாம் டோக்கன் சம்பந்தப்பட்டவங்க தான். ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், அப்புறம் ஆபரேட்டர்ஸ், பங்க்சுவேட்டர்ஸ், இவங்கலாம் டெலிமிட்டர்ஸ் எல்லாம். ரைட். அதுக்கு அடுத்து which of the following is not a keyword in Python? எது வந்து கீவேர்ட் கிடையாது? ஆபரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கிடையாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஆபரேட்டர்ஸ்ங்கிறது டோக்கன்ல ஒருத்தர். டோக்கன் இருக்காங்க 5 பேரு, அதுல ஒருத்தர் தான் யாரு? ஆபரேட்டர்ஸ். இந்த பிரேக், கண்டினியூ, வைல்லாம் கீவேர்ட்ஸ். இவங்கெல்லாம் ஒர்க் அலர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. விஜேஸ்ரீ உனக்கு கூட ஒர்க் அலர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிளாஸ் கவனிக்க சொல்லி. Which operator is also called as comparative operator? Relational operator, otherwise called a comparative. Compare பண்றது. Don't compare to others அப்படி சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி comparative பண்றதுடைய ஆபரேட்டர்ஸ் எதுன்னு கேட்டா ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ். என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்கு சொல்லுங்க அவங்களே. தெரியாதுங்கிறது மிக சிறப்பான சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அபிநயாவுக்கு. Arithmetic, logic, assignment operators என்ன சொல்லக்கூடிய சொல்லி கேவலமான பதிலை சொல்லி கைத்தட்டலை அள்ளி செல்கிறார். அதாவது தெளிவான ஒரு பதில், அப்புறம் சவரான ஒரு பதில். இதெல்லாம் வந்து நம்ம 12th ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ், அதர்வைஸ் கால்ட் கம்பேரிட்டிவ் ஆபரேட்டர்னு சொல்லியாச்சு. சுதர்ஷன் தவறாக சொல்லி கொடுத்து அந்த ஆன்சர் அப்படியே வாங்கி ஆன்சரா சொல்றாங்க. எனக்கே தெரியாது. அப்ப இவங்களுக்கு ஒரு கைத்தட்டம் கொடுத்துருமா? Relation operators, otherwise called comparative operators. Which are called relations.
இப்படி மிக சரியான பதிலை சொன்ன யாசிகா அவர்களுக்கு இந்த வாழ்த்து. அதாவது நம்ம என்ன பண்றோம்னா ரிலேஷன் ஆபரேட்டர்ஸ் பாத்துக்கிறேன். உங்க விளையாட்டா இருந்தப்ப நம்ம வந்து சில விஷயம் மைண்ட் படிக்கணும். அப்புறம் சத்தம் வந்ததுன்னா இது போய் நம்ம சிரிக்கிற வரைக்கும் சிரிச்சுட்டே போயிடலாம். அப்புறமா வந்து உடம்புல கஷ்டம். நீங்க வந்து அந்த டைம் சேருங்க. Thereafter, I don't have to take classes with the architecture. The punishment. உங்களுக்கு சித்ததா அடிக்கிறதா எவன கிடையாது. அது சொல்லிட்டு கம்பெனி. ரைட் போலாம். இங்க வாங்க. Which of the following is not logical operator? Assignment operator. And or not தான் இருக்கு. மூணே ஆபரேட்டர் வேற லாஜிக் இல்ல. சோ இது மட்டும் கிடையாது. Right, which of the following operator is also called as conditional operator? Ternary operator. Very good. Right. So அதுக்கு அடுத்து நாம மிக சிறப்பான மிக அருமையான ஒரு சாப்டர் பார்க்கிறோம். That is called control structures. இது ஆல்ரெடி நம்ம 11ல ரொம்ப டீப்பா படிச்சோம். இதுக்கு அப்புறம் தான் நம்ம பிராக்டிகல் கொடுக்கும்போது நிறைய ப்ரோகிராம்ஸ் போடுறோம். ஓகே. ரைட். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம என்ன பண்றோம்? என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஐ மீன் தெரிஞ்சுக்க போறோம். தனுஷ்காவுக்கு நான் சொல்ல போறேன். To gain knowledge on various flow of control in Python language. அப்ப எப்படிலாம் வந்து ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நான் என்ன பண்ண போறேன்? கார்த்திகாவுக்கு சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். அதனால உட்கார ஏன்னா இதை லிசன் பண்ணா போயிடக்கூடாது இல்லையா? ரைட். அடுத்து to learn through the syntax how use conditional construct to improve efficiency of the flow. எப்படி வந்து ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோகிராமர் ரொம்ப எஃபிஷியன்ட்டா ரொம்ப சூப்பரா டிஸ்ப்ளே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்களை நாம என்ன பண்ணிக்க போறோம்? பவித்ரா கத்துக்கிட்டோம். ரைட். To apply iteration structures to develop code to repeat the program segments for specific numbers of times or till the condition is set. எப்படி வந்து ஒரே விஷயத்தை நாம பல முறை செய்ய முடியும் அப்படின்றத யாரு எஸ்எஸ்டியா ஒரே விஷயத்த நம்ம திரும்ப எப்படி வந்து கண்டினியூயா செஞ்சுட்டே இருக்கலாம் until the given condition is satisfied. கொடுக்கிற நிபந்தனை உண்மையாகும் வரை என்ன நான் எதிர்பார்க்கின்ற வரை முயற்சி என்பது எதுவரை நினைத்த காரியம் முடியும் வரை. புரியுதா? அது மாதிரி விடாமுயற்சி ரைட். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாமா? வாட் யூ மீன் பை கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாமா? ரைட். இப்போ பாருங்க, இதுல ஜெனரலா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். லாஸ்ட்ல நீங்க கேட்டிருப்பீங்க, மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்றேன். நல்லா கவனி. லாஸ்ட் நான் லாஸ்ட் இந்த क्वेश्चन நான் பேசுறேன். கவனி. இப்போ யாரு டோபினா இருக்காங்க, அப்புறம் வந்து நம்ம கனிஷ்கா இருந்தாங்க, அப்புறம் வந்து நம்ம பூஜா இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? கனிஷ்கா ப்ளீஸ் கம் டு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் சொல்லட்டுமா? டோபினா கோ டு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நியர் பை பூஜிகா சொல்லட்டுமா? பூஜா கோ டு நியர் பை கோபிகா சொல்லட்டுமா? அப்படி சொல்ல கோபிகா தான் உங்ககிட்ட பேசணும். அப்படி சொன்னா போவாங்க. இது மாதிரி நம்ம பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா அவங்க அங்கேயே தான் இருந்து அவங்க பண்ணிருப்பாங்க.
Less concept for. இத நம்ம பேசிட்டீங்கன்னு வச்சுக்கலாமே. Concept for. ரைட் ஓகே. அது மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நான் சொன்னதுனால தான் இந்த கண்ட்ரோல் ஜொபினா டெலைட்டா அப்படிங்கிற கண்ட்ரோல் சரி ஓகே. அந்த ப்ரொனன்சியேஷன் வராது. அதான் அந்த காலத்துல 1900 என்னமோ ஆண்டு. ஓகே. அது மாதிரி நம்ம என்ன பண்ணோம் ஜொபினா வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் அந்த கண்ட்ரோல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இதுக்கு காரணமா இருக்கிறது யாருன்னா டீச்சர் சொல்லக்கூடிய நான் டீச்சர் சொல்லக்கூடிய நான் தான் இங்க காரணமா இருக்கேன். அப்போ ஐ ஆம் ஆல்சோ எ ஸ்டேட். நான் திரும்ப சொல்றேன் ரச்சிகா உங்க கேரக்டர் நான் சொல்ற வாய்ஸை நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. யாரு அதாவது பூஜா ஒரு கண்ட்ரோல் வச்சு அவங்களுக்கு நான் கமெண்ட் கொடுத்தேன் என்ன பூஜா அவங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்க வந்து அப்படி கமெண்ட் அது ஒரு கமெண்ட் தான் பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க அது ஒரு கமெண்ட் ஆயிட்டா ஓகே. இப்போ என்ன பண்ணிருக்கோம் இந்த கண்ட்ரோல் என்ன பண்ணுச்சு ஐ மீன் பூஜான்ற ஒரு கண்ட்ரோல் எங்க இருந்து எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு ப்ரோக்ராம்க்குள்ள கிளாஸ்க்குள்ள ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆயிடுச்சு. அதுதானே அப்ப அந்த ஜம்ப் ஆகிறதுக்கு ரீசனா இருக்கிறது யாரு நான். அப்ப கமெண்ட் சார் அப்ப நான் சிஎஸ்ஆர் இஸ் ஆல்சோ கன்சிடர் as a statement. Classroom consider as a program. Okay, பூஜா consider as a control. Control means translator. அதாவது interpreter. அப்போ இந்த இடத்துல பூஜான்றவங்க என்ன ஆக்ட் பண்றாங்க இன்டர்பிரட்டரா ஆக்ட் பண்றாங்க டிரான்ஸ்லேட்டரா ஆக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு கமெண்ட் கொடுத்தது யாரு நான் யாரு ஸ்டேட்மெண்ட். எனக்கு பேரு தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அதர்வைஸ் கால்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். அப்போ a statement கவனிமா டெஃபினிஷன் சொல்ற கவனிங்க யாஷாஸ்தி நேரா உட்காருங்க. இப்போ நான் எனக்கு டெஃபினிஷன் சொல்ல போறேன் நல்லா கவனிச்சோ இது புரியுது கவனிச்சாட்டா புரியும் அப்பதான் கரெக்டா எழுத முடியும். The statement that causes control jump from one part into another part of the program. சும்மா சொல்லிட்டு மாதிரி ஸ்டிக்காக ஏன்னா நீ கிளாஸ் சொல்லு நீ டைப் செய்து எழுதுவா மஸ்ட் பண்ணி தப்பாங்க நான் சொல்றேன் நல்லா கவனிச்சு அப்படின்னு சொல்றேன். ஸ்டேட்மெண்ட் என்ன காமிச்சு சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட் தட் காசஸ்ல காரணமாக ரீசனபிளா ஃபேக்டரா இருக்கு. தட் காசஸ்னா போய் அவங்க வந்து கமெண்ட் கொடுக்காத வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க கரெக்டா. அப்போ the statement that causes the control jump from one part into another part in a program is called as a control statement otherwise called a control structure. அப்ப எனக்கு பேர் என்ன control statement னு சொல்லலாம் control structure சொல்லலாம். அப்ப நான் தானே கமெண்ட் கொடுத்தேன் இதே தானே உட்கார்ந்துருந்தாங்க அவங்களுக்கு அது உட்கார்ந்து சொல்றது யாரு அதனால தான் டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சு இங்க தான் சொன்னாங்க. அப்ப நான் யாரு இருக்கிறேன் நான் தான் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்றேன். அப்ப நான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அதர்வைஸ் கால்ட் இப்ப அந்த டெஃபினிஷன் பார்க்கலாமா இப்ப புரியுதா பாருங்க பாருங்க ப்ரோக்ராம்ஸ் இப்போ ஜெனரலா ப்ரோக்ராம்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் ஒன் பை ஒன் எப்படி ஒர்க் ஆகும் ஒன் பை ஒன். சம்டைம்ஸ் we want skip some statements. சில ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு ஜம்ப் ஆக வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் பேர் தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். அதர்வைஸ் கால்ட் control structure சொல்றோம். ரைட் programs may contain set of statements. These statements are executed segments that aids the result. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கமாண்ட்ல எதுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது ஏதோ ஒரு ரிசல்ட் கொண்டு வரதுக்காக நாம எதிர்பார்க்கிற ரிசல்ட் கொடுக்கிறதுக்காக ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா ரைட். இன் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் எப்படி ஒர்க் ஆகும் ஜெனரலா ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஒன் பை ஒன் சீக்வென்ஷியல் என்ன பண்றது சீக்வென்ஷியல் என்ன ஒன் ஆஃப்டர் another ஒன் பை ஒன் புரியுதா ட்ரையல் போகும்போது நம்ம எப்படி போறோம்
That is consequential. Q. Right. That is the statements are executed one after another. There may be situation, some similarity in our real life programming where we need to skip a segment or a set of statements or and executed another segment based on the test of a condition. நான் ஏதோ கண்டிஷன் கொடுப்பேன், எனக்கு எல்லாமே எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் வேணாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும், புனியே எனக்கு வந்து சிக்ஸ்த் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்ப எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கிற 3 4 5 இது படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் சொல்யூஷன் புரியுதுன்னு நினைக்கிறேன். மொத்தம் 10 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், எனக்கு தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் தேவையில்லை, அதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் எவ்வளவு தரணும், சிக்ஸ்த் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடணும் அப்படி நம்ம சில நேரங்கள் நம்ம நினைப்போம். இதை நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி நேரங்களை நமக்கு கை கொடுத்து நமக்கு உதவி செய்யறது யாருன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்டஸ். அதுதான் நான் சொன்னேன், இவங்க இங்க இருக்க ஒருத்தா அங்க சொல்ல உட்காந்துச்சேன். அப்ப நான் யாருன்னா அவங்க போய் அங்க உட்காந்து காரணம் யாருன்னா நான் தான். அப்ப இந்த கண்ட்ரோல் இந்த இடத்துல அங்க ஜம்ப் ஆயிடுச்சு. அப்ப எப்ப இன்ஃபினிட்டினா ஒரு 4 லைன் 5 லைன்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இதுதான் இது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், otherwise called a control statement. This is called alternative or branching. Also we may need to execute set of statements multiple times. அதாவது ஜம்ப் பண்றது ஒரே ஒரு விஷயம் வந்து வேலை சொல்றது வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியா இருக்கு. லாங் ஜம்ப் ஸ்கிப்பிங் பண்றது எல்லாரும் ஓடி போவாங்க. சான்ஸ் இதுதான் வந்து ஒரு முறை ஜம்ப் பண்றதுக்கும் மல்டிபிள் டைம்ஸ் ஜம்ப் பண்றதுக்கு இருக்கிற வித்தியாசம். இதுக்கும் நான் இப்போ சான்ஸ் ஒரு சான்ஸ் ஸ்கிப்பிங்க்கு அவுட் ஆகும். கரெக்டா? ஸ்கிப்பிங்க்கு எத்தனை சான்ஸ் அவுட் ஆகும் அல்டில் அந்த ப்ராசஸ் ஏதோ போயிட்டு அந்த கேம் வந்து அவுட் ஆகும். ஏதோ ஒன்று பண்ணுவோம், கால் சிட்டிக்கோ ஏதோ ஒன்று நடக்கும். அதுதான் அட்வைஸ் கார்டு ஸ்கிப் பண்றல அது மாதிரி இருக்கிறதா ஏன்னா ஒரே நம்ம திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கோம். அதுதான்